புதன்கிழமை வீட்டிலே காலையிலே சமைச்சு முடிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஊரில் வந்து பண்டிகை அதுக்காக வந்து கிளம்பிட்டோம். குட்டிமா ஜெயக்குட்டிலாம் பயங்கர ஹாப்பியாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதே போல் வீட்டிலேருந்து ரெடியாகும் போது மணி ஒரு 11 மணி போல் இருக்கும். பயங்கரமாக வெள்ளடிக்கு போகுதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டே தான் போனோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே கொஞ்சம் கூட இல்லை. ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மணி ஒரு 1-1:30 போல் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அம்மா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தம்பி ஃபேமிலி, அக்காவோட நாத்தனா எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பண்டிகை அப்படின்னு சொல்லி போனோம்னாவே என்னுடைய தம்பியும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி குழந்தைங்க அது வேணும் இது வேணும்னு என்னுடைய அப்பாக்கிட்டையும் என்னுடைய தம்பிக்கிட்டையும் தான் கேட்பாங்க. ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் கடையில் வந்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தா பல்காக செலவாயிடும். அதனால் தனித்தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. அன்றைக்கி ஃபுல் டேவே பொழுதுனிக்கு கடைக்கே கூட்டிகிட்டு போகிற வேலையாக தான் இருக்கும் 2 பேத்துக்கும். அப்புறம் அம்மாவும் அக்காவோட மாமியாவும் வந்து மாவெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலில் வந்து சாயங்காலம் போல் அளவு குத்துறது, அக்னி கரகம், பூக்கரகம், மாவிளக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பயங்கர கூட்டங்க. அப்புறம் இந்த கூட்டத்துக்கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டுலாம் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டு, அவங்க அடிக்கிறதுலாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இவங்களோட சேர்ந்து எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட்டு போல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறதுன்னு ஆளுக்கு ஒன்றா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அக்கா தான் வந்து குழம்பு வச்சாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்னைக்கு.